சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வசனத்தை இன்றைக்கு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம். அதை இன்றைக்கு எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் கொஞ்சமாக காணிக்கை கொடுத்தால் கொஞ்சமாக கடவுள் உங்களுக்கு திருப்பி தருவார், நீங்கள் அதிகமாக காணிக்கை கொடுத்தால் அதிகமாக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் என்கிறதற்காக பயன்படுத்துகிறார்கள். பவுல் அந்த அடிப்படையிலே இங்கே பயன்படுத்தவில்லை. நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தால், இங்க முதல்ல காணிக்கை குறித்தே பேசவில்லை. முதலாவது அது இங்கே காணிக்கையை குறித்தும் பேசவில்லை, தசமபாகத்தையும் கொடுத்து பேசவில்லை. அல்லது மோகன் சி ராசர் சொன்ன போது பார்ட்னர் பிளான், நீங்கள் கடவுளோடு கடவுளுக்கு பார்ட்னர் என்று சொன்னால் உங்களுடைய லாபத்திலே 50% கொடுக்க வேண்டும் ஊழியத்துக்கு என்று அப்பொழுதுதான் 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பார்ட்னர் பிளானையும் குறித்து இங்கே பேசவில்லை. இந்த வசனம் எங்கேயும் என்னது காணிக்கை கொடுப்பதோ குறித்தோ தசமபாகம் கொடுப்பதை குறித்தோ பேசவில்லை. தேவைப்படுகிறவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதை குறித்து பேசுகிறார். தேவைப்படுகிறவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது. இங்கே பரிசுத்தவான்கள் குறைவிலே இருக்கிறார்கள், அந்த குறைவை நிவர்த்தி செய்வதை குறித்தே இங்க பேசுகிறதே தவிர, ஒருத்தர் ஏற்கனவே பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி தியாக போட்டிருக்கிறார், அப்ப ஊழியக்காரருக்கு கொடுப்பதுதான் கர்த்தருக்கு கொடுப்பது என்கிறதற்காக இங்கே பேசப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அப்படித்தான் இன்றைக்கு போதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்.